வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுக ஒன்றிணைவதற்காகத்தான் விஜய் அவர்கள் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கை என்பது வெட்ட வெளிச்சத்தில் தற்பொழுது வந்துள்ளது. ஓபிஎஸ் அவர்களை சந்திப்பதற்கான நேரத்தை கொடுத்துள்ளார் விஜய் அவர்கள். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களை சந்திப்பதற்கான காரணம் என்ன? திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுகவால் தான் முடியும் என்பது விஜய் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். காரணம், 13 கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கிறது திமுக. ஆனால் அதிமுகவுடன் சரியான கூட்டணியும் இல்லை, அதே நேரத்தில் ஒற்றுமையும் இல்லை. இந்த சூழலில் அதிமுகவுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தால் மிகப்பெரிய தோல்வியே தழுவக்கூடிய நிலைமையும் உருவாகும். ஆனால் அதிமுக ஒற்றுமையாக செயல்பட்டால் நிச்சயம் திமுகவை வீழ்த்திவிடலாம். இது விஜய் அவர்களுக்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் அதிமுகவில் இணைவதற்கான வழி என்ன என்பதை தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களிடமே நேரடியாக கேட்டு, உங்களது தலைமையில் அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட்டால் எனக்கு 80 தொகுதிகள் வரை கொடுத்தால் போதும், நிச்சயமாக திமுகவை வீழ்த்து விடலாம். அது மட்டுமல்ல, நாங்கள் வெற்றியடைந்தால் எங்களது ஆதரவுடன் நீங்கள் கூட்டணி வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் துணை முதல்வர் பதவியும் எனக்கு தேவை என்று விஜய் அவர்கள் கூற உள்ளதாக செய்திகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் முதல் மாநாட்டிலேயே ஓபிஎஸ் அவர்கள் கலந்து கொண்டிருப்பார். ஆனால் அவரது மகன் கலந்து கொண்டிருப்பது நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஓபிஎஸ் அவர்களது மகன் ரவீந்திரநாத் அவர்கள் விஜய் அவர்களது நெருக்கமான நண்பர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் அதிமுக தலைமை செயல்படுவது மிகப்பெரிய கடினம். கடந்த 10 தேர்தல்களில் எடப்பாடி செயல்பாடுகள் குறித்து தான் அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது என்பதை தீர்மானமாக கூறியிருந்தார். ஆனால் ஓபிஎஸ் சசிகலா அதிமுகவில் மீண்டும் இணைந்துவிட்டால் நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துதான் தீர வேண்டும். தனித்து நாம் தமிழரை போல் போராடினால் நிச்சயம் ஒருபோதும் ஆட்சியை கைப்பற்ற முடியாது. அதிகபட்சம் 7 தொகுதிகள் முதல் 10 தொகுதிகள் வரை கைப்பற்றலாமே தவிர ஆட்சியை கைப்பற்றும் சாத்தியத்தை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்குத்தான் விஜய் அவர்களது நிலைமையும் இருக்கிறது. அதிமுக ஒன்றிணைவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். ஓபிஎஸ் அவர்களை சந்திப்பதற்கான நேரத்தையும் கொடுத்துவிட்டார். ஓபிஎஸ் அவர்களது செயல்பாடுகள் குறித்து விஜய் அவர்கள் அதிமுக இணைவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயம் அதிமுக கூட்டணியுடன் விஜய் அவர்கள் இணைவார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.